அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாமம் உயர்ந்திருப்பதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தேவனாய கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களோடு பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீங்க பேசுகிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, அன்றன்று அப்பத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. எடுத்து வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், அதுல 41ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். யாரு சொல்றாரு பாருங்க, நிச்சயமா என்ன பண்ணுவாராம். இந்த வசனம் சொல்றது, என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்துமாவோடும் அவர்களை என்ன பண்ண இந்த தேசத்துல. அப்ப நம்மளை ஆண்டவரை நம்மளை நிலைநாட்டுறதுக்கு, நம்மளை அந்த இடத்துல ஆஸ்வதிக்கிறதுக்கு அவர் உறுதியா இருக்கிறார், ஒரு மனமா இருக்கார், தீவிரமா இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துவதற்கு, நன்மை செய்யும்படிக்கு. அது கீழே வசனம் 42 வாசிங்க. நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா நன்மையும் அவர்கள் எல்லா நன்மை என்ன பண்ணுவார், நம்ம மேல வர பண்ணக்கூடிய சர்வ வல்லமையுள்ள தேவன். சோத்திரம். உங்க வாழ்க்கையில எத்தனை வித போராட்டங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஆமா. எத்தனையோ தீங்க நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆமா. இதுல இருந்து என்னால மீள முடியல, எந்த நன்மை என்னால பார்க்க முடியல. நன்மை உண்டாகும்படி செய்கிற ஆண்டவர் உங்க சரீரத்துல, உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையை கொடுக்கிறார். நன்மை செய்யும்படி அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் சுற்றி கொண்டிருந்தார். நன்மை இன்றைக்கும் உங்க குடும்பத்துக்குள்ளே அவர் உயிர்த்தெழுந்தவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து என்ன பண்றாரு, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே நன்மை செய்யும்படி உலாவி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படின்னா, அவர் உலாவி எல்லா நன்மை, ஒரு நன்மை என்பல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற, எந்தெந்த காரியத்துக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த நன்மையை கொடுக்கும்படி ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு, அவர் முழு இருதயத்தோடு கூட இருக்கிறார், முழு ஆத்துமோடு கூட என்ன பண்றாரு. ஆமா. சோதர. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நம் முழு இருதயத்தோடு முழு ஆத்தும் அவரிடத்துல நாம் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சகலத்தை நம்ம நன்மைக்கு எதுவாக அது என்ன பண்ணுவார், மாற பண்ணுகிற நல்ல தேவன். எனக்கு அப்படி நடக்குது, இப்படி நடக்குது, அதான் நடக்குது, அது ஆண்டவரோட அதை தீமையா இருக்கா, தீமை அதை தீமையை நன்மையாய் மாற்றுகிற ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகளை கண்ணீர் கத்த நிச்சயமாய் மாற்றும். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் நாட்டுவேன். அப்ப நிச்சயமாக ஆஸ்வதிப்பேன் போட்டிருக்கோம், நிச்சயமாக முடி உண்டு போட்டிருக்கு, இங்க நிச்சயமாக நாட்டுவேன். ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப நம்ம மேல நம்மள கண்ணோக்கமா இருக்கிற தேவன், நம் குடும்பத்தின் மேல, நம்ம பிள்ளைகள் மேலே, ஆமே, நம்மளுடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்றாரு, நம்மளை நிலைநாட்டும்படி. ஆமா. எங்காவது ஓடிலாமா, எங்காவது பண்ணிடலாமா, நம்ம என்னமே ஒண்ணுமே புரியல, நான் என்ன பண்ண எனக்கு தெரியல, இருக்கிற இடத்துல கர்த்தர் என்ன பண்ண உங்களை நிலைநாட்டி உங்களை நாட்டுவேர் என்று சொன்ன ஆண்டவர் எல்லா நன்மையும் என்ன பண்ணார், கர்த்தர் வர பண்ணுவார். அந்த நன்மைய அது எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிறதுக்கு யாரா என்ன பண்ண முடியாது. எந்த பாலாக்கோ எந்த ஆமானோ என்ன பண்ணுங்க தடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை வாழ வைக்கும்படி, வழி நடத்தும்படி, ஆசீர்வதிக்கும்படி அவருடைய ஓங்கிய புயமான கரம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அழகாக இந்த இடத்துல சோத்திரம் அவரோட அவர்கள் மேல், அப்ப அவர்கள் மேல் அப்படின்ற அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அப்ப நம்ம மேல என்ன பண்ற எல்லா நன்மையையும் என்ன பண்ணார், அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையும். அப்ப நம்மளுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமா நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக நன்மையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க.
ஆமே சோதரம். நன்மை செய்யும்படி நம்மளுக்கு என்ன பண்றார்? கர்த்தர் நன்மையானதை தருவார், கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார். அந்த விசுவாசம் நம்பிக்கையா இருங்க. கர்த்தரால முடியும். எல்லா நன்மையும் என் கற்பத்துல கர்த்தர் கொடுக்க முடியும். என் சரீரத்துல ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். என் சரீரத்துல வியாதி சுகமாகும். என் குடும்பத்துல ஒரு செழிப்பு உண்டாகும். என் வனாந்தரம் ஒரு செழிப்பாய் மாறும் என்று இயேசுவை முழு இருதயத்தோடு தேடுங்க. உங்களுக்கு தேவன் தென்படுவார். நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நீர் ஆஸ்வதிக்கப்பட்டவன் என்று மறந்துடாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்மையே வாழ்க்கையில பார்க்க முடியும்னு சொல்ல எல்லா நன்மையும் வர பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட எல்லா ஊற்றுகளும் இயேசுவின் நாமத்தினாலே எப்பத்தான் நீ திறக்கப்படுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்பா எல்லா நன்மையும் வர பண்ணுவீராக. பிள்ளைகள் சுகித்திருக்கட்டும். உன்னை நாம மகிமை பெறட்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.